அண்ணா அவர் 1000 சொல்லுவார், நம்ம எல்லாமே நம்ப முடியும். இல்லைண்ணா எனக்கு அது பெருசாக ஒரு உடன்பாடே இல்லை ப்ரோ. அப்போ நான் சின்ன பையன் ப்ரோ, ஸ்கூல் போயிட்டு ப்ரோ. நான் அட்லி சொன்ன மாதிரி தான் வந்து இருக்கிறதுல 7 சோரம் தான் இருக்குது. ஒரு இலையில வந்து ஸ்வீட்டு காரம் வைக்கிற மாதிரி வந்து அவ்வளோதான் லிமிட்டட் இருக்கும். அதில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்கணும் தான். ஈவன் வந்து இதே வந்து தலைக்கு போட்டிருந்தாருன்னா தளபதி ரசிகருக்கு வேறு மாதிரி பேசுவாங்க. அது மாதிரி தளபதி என்ன ப்ரோ கோட் டீசர் பார்த்தேன். சூப்பராக இருந்தது ப்ரோ. ஆக்சுவலி ஒரு நியூ ஜானராக இருக்குது. ஒரு விஜய் ஃபிலிம்லேருந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்சுவலி இருக்குது ட்ரெய்லரும் டீசரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். மேபி படம் நல்லா இருந்தால். அது பார்க்கும்போது சம் கைண்ட் ஆஃப் ஒரு டைம் ட்ராவல் மூவி மாதிரி இருக்குமோன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. லைக் அது படத்தில் எப்படி இருக்குன்றது மூவி பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே, ஜெமினி படம்லாம் நான் பார்க்கல. ஹாலிவுட் மூவி தானே சொல்கிறீங்க? இல்லை, அந்த படம்லாம் நான் பார்க்கலான்னாலும் எனக்கு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஒரு டைம் ட்ராவல் படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி நானுமே ஆக்சுவலி அந்த மாதிரி அதோடைய ஒரு பிக்சர் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது, அதை ஷார்ட் அப்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது. மேபி வெங்கட் பிரபு ஆக்சுவலி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு கொடுப்பாரு. படத்தில் எப்படி இருக்குன்றது நம்ம நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். இது வந்து 10 வயசு விஜயை கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. 10 வயசு விஜயா? இல்லை, அப்படி நான் எதுவும் கேள்விப்படலை. இல்லை, அதோட ஸ்டில்லோட வெளியே வந்திருக்கு. அப்படியா? அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது தெரியலங்க. பார்க்குற மாதிரி இருந்தால் பார்ப்போம். ஓகே, விஜயோட என்ன சொல்லுது? ஹாப்பி பர்த்டே விஜய் நான் தான் சொல்ல முடியும். செகண்ட் சிங்கிள் கேட்டிங்களா? இல்லை ப்ரோ, உன்னை கேட்கல. அது இனிமேல் தான் கேட்கணும். சாவடிச்சிடும். இல்லை படம் ஸ்டாப் பண்ண போறேன்ட்டாரு. உங்களுடைய கருத்து என்ன ப்ரோ? படத்தை ஸ்டாப் பண்ண போறேன்ட்டாரு ப்ரோ. எனக்கு அதில் பெருசாக ஒரு உடன்பாடு இல்லை. அவர் நடித்தாலும் ஓகே தான் பார்ப்போம். இல்லை அவர் ஒரு அரசியலில் ஒரு நல்ல இதில் இருக்காருனாலும் அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ண தான் போகிறோம். ஸோ அந்த ஆனால் அவனுங்க தான் ஏற்றி விடுறானுங்க. 2026 ஆக்சுவலி எல்லாருமே எதிர்பார்க்குறது ஒன்று இருக்குது. ஸோ அவர் சைடு, அவங்க பார்ட்டி சைடு என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குது. ஆக்சுவலி நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வரதுல எந்த டவுட்டும் இல்லை. எல்லாருடைய ஃபேன்ஸும் எல்லாருடைய சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்குது. சீமானோட கூட்டணி சேருவார். அதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட அவர் தனிச்சு நின்று களத்தில் நிற்கிறது ஸ்டைல், யாராவது கூட்டணி வச்சு நிற்கிறது இல்லை. அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் தனிச்சு தான் நிற்பார். ஸோ கூட்டணி இல்லாமல் போகிறதே நல்லது தான். அண்ணா அவர் 1000 சொல்லுவார், நம்ம எல்லாமே நம்ப முடியும். ஆனால் சரி, அவ்வளோதான் முடிச்சுக்கிறேன். எனக்கு அதுக்கு அந்த சம்மந்தமே இல்லை. இல்லைண்ணா எனக்கு அது பெருசாக ஒரு உடன்பாடே இல்லை. கோட்டு டீசரு இப்போ பார்த்தோம். போக்கிரி படத்துக்கு வந்தோம். கோட்டு டீசரு என்னாச்சு? டீசரு வேறு லெவலில் இருக்குது. அது ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா பைக் ரேஸு, ஒரு அன்எக்ஸ்பெக்டடு ஒரு தளபதி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு பைக் ரேஸு செமையாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஒரு சீனை வந்து இதுவரை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவும் அந்த டீசர் முடிகிறதுல பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் வராரு. டபுள் ஆக்ட்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 5ஆம் தேதி என்னைக்கு வரும்னு கவுண்ட் டவுனில் காத்துட்ருக்கேன். எப்போ டிக்கெட் புக் பண்ணி படத்தை பார்க்கலான்னு வி ஆர் எக்ஸ்பெக்டிங். கோட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கே பார்த்தாச்சு. ஸோ எப்படா 12 மணி ஆகும், தளபதி பர்த்டே வருவோம், கோட் ட்ரைலர் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சீரியஸாக எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணுறச்சு ட்ரைலரு. அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு தளபதியை பார்க்கறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டுருப்போம். அதில் 2 தளபதி இருந்தார். சான்ஸே இல்லை. அதிலும் இவனோட பிஜிஎம் பார்த்தீங்கன்னா அடித்து தம்சம் பண்ணிகிட்டு இருப்பார். அதுவும் இல்லாமல் இப்போ சாங் வர செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தளபதி வாய்ஸ் கேட்கும் போது ஐயோ அல்ட்டியாக இருக்குது. ஸோ இன்னும் பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். கோட் வந்து செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ படத்துக்கு பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இதே மாதிரி போக்கிர் படத்தை எப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம், அதே மாதிரி கோட் படத்தையும் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் கோட் மூவி. எல்லா படமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் ஏங்க நாங்கள் படம் வந்து பார்க்கணும்? அந்த ஒரே படத்தை பார்த்துட்டு போயிடலாம்ல. ஸோ ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்.
மைக் பிடிச்சிட்டு இருக்கா சரி. செகண்ட் சீன் ம் பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த இரவா பாடணும் ஒவ்வொரு பாட்டுமே அப்படி தாங்க சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குட்டி ஸ்டோரி சாங்கும் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ தளபதியோட எந்த சாங் வந்தாலுமே வந்துட்டு இதோட காப்பி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி தான் வந்து இருக்கிறதுல 7 ஸ்வரம் தான் இருக்குது. ஒரு இலையில வந்து ஸ்வீட்டு காரம் வைக்கிற மாதிரி வந்து அவ்வளோதான் லிமிட்டட் இருக்கும். அதில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்கணும் தான். ஈவன் வந்து இதே வந்து தலைக்கு போட்டிருந்தாருன்னா தளபதி ரசிகருக்கு வேறு மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி தளபதி பாட்டு வரும்போது தலை ஃபேன்ஸ் மற்றவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம கேர் பண்ணிக்க வேணாம். சாங் பயங்கரமாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. சரி அப்படிலாம் கிடையாதுங்க. பெஸ்ட்டுன்னு எப்படி நீங்கள் எதை வச்சு பெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிளுமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்தது. பட் ஆனால் அது கேட்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிட்டுருக்கு. எல்லா ஒரு பார்ட்டி சாங்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாட்டிலுமே அந்த பார்ட்டி சாங் இல்லாத சாங்கே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சாங்குமே போக போக பயங்கரமாக ரீச் ஆகும். ஸோ அது என்னால் ஏற்றுக்க முடியல நீங்கள் சொல்கிறது. படம் நடிக்க மாட்டேன் காலத்தின் கட்டாயம். ஸோ அவருக்கான இடம் வேறு ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குல்ல. ஸோ பார்த்து தான் ஆகணும். ஸோ இது லாஸ்ட்டு படமாக இருந்தாலும் இன்னும் ஒரு படம் இருக்குன்னு சொல்லியிருக்காருல, அது போதும் எங்களுக்கு. வருஷத்துக்கு ஒரு மாதிரி இது மாதிரி ரீரிலீஸ் பண்ணால் போதும், நாங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிப்போம். ஸோ தளபதியோட சேவை வேறு இடத்துக்கு தேவை. ஸோ அவன் அங்கே போகிறதே பெஸ்ட். பர்த்டே வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தளபதி. அதுக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2024 போக்கிரி பார்த்தாச்சு. 2026க்கு அவரோட அரசியலை வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ப்ரோ விஜய்னாலே பிடிச்சது தான் ப்ரோ. அதில் என்ன பிடிச்சதுன்னு கேட்டாங்க ப்ரோ. வேறு மாதிரி ப்ரோ, படத்துக்காக தான் வெயிட். ப்ரோ ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் இருந்தது ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பிரேக்கு ப்ரோ, எல்லாமே மாசாக இருந்தது. ஏன்னா பர்த்டேக்கு ஒரு செகண்ட் போஸ்ட் ஒன்று விடுவாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இல்லை பண்ணோம் ப்ரோ. இது அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் தான் ப்ரோ. ஓகே, செகண்ட் சீக்கிரம் ஒன்று விட்டுருக்காங்க. ஆமாம் ப்ரோ. நான் பார்க்கல ப்ரோ. அது இன்னும் என்ன படம் பார்த்துட்டு வந்தீங்க ப்ரோ? போக்கிரி பார்த்துட்டு வந்தேன் ப்ரோ. எப்படி தேட்டரில் பார்த்தோம் ப்ரோ இங்கே பாருங்க, அவன் உடம்பு ஃபுல்லாக வேர்த்திருச்சு ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. சீட்லேயே உட்காரல ப்ரோ, நான் ஃபுல்லாக ஸ்டேஜ் முன்னாடி தான். இந்த படம் புதுசாக வந்தால் பார்த்தீங்களா தேட்டரில்? இல்லை ப்ரோ. ப்ரோ அப்போ நான் சின்ன பையன் ப்ரோ, ஸ்கூல் போயிட்டு ப்ரோ நான். ஓகே, தேட்டரில் வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ வேறு லெவல் தான் ப்ரோ. கில்லியை விட மாசாக தான் ப்ரோ இருந்துச்சு. கில்லியே சொல்ல முடியாது, அதை விட எல்லாமே மாசாக தான் ப்ரோ இருந்துச்சு.